லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். யார் நீ? நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உனக்கு எதுவும் ஆகலல்ல? செல்வா, எப்படியாச்சும் உன்னை பார்த்து மனசை விட்டு பேசிட மாட்டோமான்னு ஓடி வந்தேன். ஆனா நீ இப்படி நிக்கிறிய சக்தி. இந்த நிலைமையில நான் உன்கிட்ட எப்படி பேசுறது? சக்தி, இப்படி உன்னை பாப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி இருக்க வேண்டிய பொண்ணா நீ? உங்க அக்கா வாழ்க்கைக்காக ஓ வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணிட்டு இருக்க. இப்படி ஓ வாழ்க்கையவே நீ புதக்குழியில தள்ளுறிய சக்தி. என்ன சக்தி, எதுவுமே சொல்றதுக்கு இல்லையா? செல்வா, நீங்க இங்க வந்து இந்த நேரத்துல என்னை காப்பாத்துவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நீங்களும் என்னை எத்தனையோ தடவை காப்பாத்திட்டீங்க. அதுக்கெல்லாம் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. இப்ப கூட சக்தி, ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் உனக்காக வரேன் சக்தி. உங்க வீட்டுல வந்து நான் பேசுறேன் சக்தி. நான் ஏற்கனவே கன்ஃபியூஷன்ல இருக்கேன் செல்வா. வேண்டாம், தயவு செஞ்சு போயிடுங்க ப்ளீஸ். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி உங்க வீட்லயும் ஏகப்பட்ட சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். இப்ப ஏன் இங்க வந்தீங்க செல்வா? சக்தி, ஏதாச்சும் பேசு. என்ன பேசுறது? எவ்வளவோ இருக்கே பேசுறதுக்கு. பேச ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தோணுது. சக்தி, இப்போவும் நீ சுதாரிக்கலனா இந்த கூட்டத்துல இருந்தே நீ தப்பிக்கவே முடியாது சக்தி. பார்த்தல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தல. கண்டிப்பா இப்ப வந்தவன் சங்கிலியோட ஆளாதான் இருப்பான். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா அதுக்காக இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நீங்களும் இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. யமுனா அக்காவோட கல்யாணம் நடந்தாகணும். இவ்வளவு தூரம் வந்து திரும்பவும் இந்த கல்யாணம் நின்னா அது என் குடும்பத்துக்கே அவமானம். திரும்பவும் இந்த ஊர் முன்னாடி நான் தான் குற்றவாளி மாதிரி நிப்பேன்.
அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தா இந்த மெஸ் வீடு எல்லாத்தையும் எங்க அம்மா பேருக்கே மாத்தி தர்றதுதான் எங்க அப்பா சொல்லிருக்காரு. எங்க அம்மாவோட வாழ்க்கையையும் என் அக்காவோட வாழ்க்கையையும் இந்த கல்யாணத்தினால செட்டில் ஆயிடும். அப்போ உன்னோட கலெக்டர் கனவு? சக்தி, ஏ சக்தி, அப்போ நீ கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டது? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிச்சு கண்டிப்பா கலெக்டர் ஆயிடுவேன். இவங்க நடுவுல இருந்துட்டு உன்னால கலெக்டருக்கு படிக்க முடியும்னு நினைக்கிறியா? முடியும். இல்ல சக்தி, உன்னால முடியவே முடியாது. நீ மாறிட்ட. இதே பழைய சக்தியா இருந்தா இப்படி ஒருத்தவன் மேல கை வைக்க விட்டுருப்பியா? நீ பயந்தா ஓடி இருப்ப? நீயா அவனை அடிச்சு கைய உடைச்சிருக்க மாட்ட? இப்போ உன் மனசுல 1008 குழப்பம் இருக்கு. அதான் உன்னால பழைய சக்தியா இருக்க முடியல. இங்க பாரு சக்தி, இந்த கல்யாணத்துல இருந்து முதல்ல நீ வெளியே வா. மறு நிமிஷமே நீ பழைய சக்தி ஆயிடுவ. சக்தி, சொன்னா கேளு. ப்ளீஸ் செல்வா, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. நான் ஏன் வழியில போறேன், நீங்க உங்க வழியில போங்க. சக்தி, உனக்கு புரியுதா இல்லையா? இப்ப மட்டும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், இந்த பிரிவு நிரந்தரமாயிடும். தெரியும் செல்வா. ஏய், எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது? ஏன்னா இதுதான் நம்ம 2 பேர் தலையிலயும் எழுதிருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ மட்டும் ஊன்னு சொல்லு, அந்த தலை விதியவே நான் மாத்தி எழுதி காமிக்கிறேன். யாரும் எதையும் மாத்த வேண்டாம். நீங்க உங்க வழியில அம்மா, நேரம் நழுவிக்கிட்டே இருக்குமா, பயமா இருக்குமா. சக்தி கல்யாணம் நடந்துருமோங்கிற பயம் எனக்கு வந்துருச்சுமா. அம்மா, ஏம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? அப்படி நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? சொல்லு தாயி, நான் என்னதான் தப்பு பண்ண? சொல்லுமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, தாயே, அறிவு இருக்காடா உனக்கு? ஒன்னாலையும் உன் திமிராலையும் ஒரு உசுறு போச்சு. போன உசுறு திரும்ப வருமா? நானே ரொம்ப பயந்து போயிருக்கேன்க்கா. சீ, பேசாத. இப்ப பயந்து என்னடா பிரயோஜனம்? அன்னைக்கே நான் சொன்னதை கேட்டிருந்தா அவன் உயிராவது பொழைச்சிருந்திருக்கும்ல.
அக்கா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கதறத பார்த்தா கொலையெல்லாம் நடுங்குதுக்கா. ஏன் நடுங்காது? நீ செஞ்ச அயோக்கியத்தனத்தால ஒருத்தியோட தாலி பறி போயிடுச்சு. அவன் குடும்பம் இப்ப நிர்கதியா நிக்குது. ஆனா சங்கிலி, நான் என்னைக்குமே உனக்கு சாபம் விட்டதில்லை. எனக்கு நீ எவ்வளவோ துரோகங்களும் எவ்வளவோ அநியாயங்களும் செஞ்சிருக்க. ஆனா நான் வயிறு எரிய சொல்றேன், அந்த சாபம் உன்னை சும்மா விடாதுடா. ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்குடா சங்கிலி உன் கல்யாணம். இப்போ நான் என்னக்கா பண்றது? என்ன கேட்டா? அம்மா கிட்ட கேளு. அடுத்தவங்களை மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இன்னும் என்னென்ன செஞ்சியோ, இப்ப மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் இது. கோல்ல மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேளு. நீ அந்த சூட ஏத்தி மன்னிப்பு கேளு. அவனுக்கு சேர்த்து கும்பிடு. நான் எப்படிக்கா? தப்பு செஞ்சது நீதானே? நீதான் கற்பூரம். உனக்கு இங்க பாரு, உன் கண்ணுல இருக்கிற பயமே அதுக்கு சாட்சி. பாரு, உன்ன மாதிரி சூரனுக்கெல்லாம் அவ பத்திரகாளி. பாரு, எப்படியாவது சூடத்தை ஏத்தி அந்த தாயோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. இல்லைன்னா காலம் பூரா இந்த பயமே உன்னை துரத்தி துரத்தி அடிச்சு நிம்மதியா வாழ விடாது, தூங்க விடாது, எதுவுமே செய்ய முடியாதுடா. அந்த அம்மா உன்னை மன்னிச்சிட்டானா வந்து சேரு. தண்டனை கொடுக்கறதுக்கு நான் யாரு சங்கிலி? நீ ஒருவேளை நான் பழி வாங்குற அப்படின்னு நினைச்சேன்னா நான் இன்னொரு தடவை சொல்றேன், அது உன் அயோக்கியத்தனமும் முட்டாள்தனமும். அவளுக்கு ஒப்படைச்சிட்டேன் உன்னை. நீயாவது அந்த அம்மா மனசாவது உன்னை அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன். என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. யாரடா நீ பொடிப்பையிலே யாரு மச்சனால்? அடா மாப்பிள, நீங்களா நீங்களா எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கிறது? தெய்வமே எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கும்போது நாங்க கவனிக்காம இருந்தா எப்படி? அது எங்க குடும்பத்துக்கு மரியாதை ஆகுமா? அதனால நீங்க என்ன பண்றீங்க? போய் அப்படியே உட்கார்றீங்க. நான் உங்களுக்கு சூடா டீ எடுத்துட்டு வரேன். வந்துட்டேன். பிச்சைக்கார பையலெல்லாம் நாம கவனிக்க வேண்டியிருக்குப்பா. சில்லுக்குட்டி, ஏ சில்லுக்குட்டி, என்னக்கா? நீ மாப்பிள்ளன்னு ஒருத்தனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற லட்சணத்தை பாக்குறியா? அப்படியே லேசா திரும்பி பாரு. மூஞ்செல்லாம் எப்படி வீங்கி இருக்குன்னு. குடிச்சிட்டு எந்த ரோட்ல விழுந்து கிடந்து தொலைச்சானோ தெரியல. இந்த காப்பியை குடுக்கற சாக்கல பொம்பளை அடி வாங்கிட்டு வந்தானா இல்ல குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து அடி வாங்கிட்டு வந்தானான்னு கேட்டுவா. போமா, நல்ல மாப்பிள்ளைய பிடிச்சிட்டு வந்திருக்கப்போ. என்ன சோதனைக்கு ஆளாவ போறியோ?
காஃபி அது அங்கே வச்சிரு சக்தி, நான் குடிச்சிக்கிறேன். வாங்கிக்கோ. என்ன அடிபட்டிருக்கு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்த, இப்ப எப்படி அடிபட்டுச்சு? அடியெல்லாம் ஒன்றும் இல்லையே. முகத்தை பார்த்தா நல்லாவே தெரியுது. எப்படி இந்த காயம் வந்துச்சு? கேக்குறேன்ல, எப்படி அடிபட்டுச்சு? அது நேற்று ஒரு ஃப்ரெண்டை பாம்பு கொத்திடுச்சுன்னு தூக்கிட்டோம், நல்ல சக்தி. அப்போ விழுந்துட்டேன், அதான். ஓ, ஆமாம் சக்தி, அப்பப்பட்ட அடிதான். தோ பாரு, கையிலலாம் கூட காயமாக இருக்குது பாத்தியா, அப்பப்பட்ட அடிதான். காஃபி. இவ கேக்குற லட்சணம் விளங்கிடும். பாம்பு நல்ல வேளை இவனை கடிக்காம போயிருச்சு, இல்லைன்னா பாம்பு செத்து போயிருக்கும். அப்பா, ஐயோ கடவுளே, இவன் கூட எப்படிதான் வாழ போறாளோ. நான் ஒருத்தி கஷ்டப்படுறது பத்தாதா, மூச்சு முட்டுன்னு சொல்லித்தான் பார்க்க முடியும். கேட்க மாட்டேன், நான் உளுந்துதான் பாப்பேங்கிறவள வாழ்ந்து தெரிஞ்சுக்கன்னு தான் சொல்ல முடியும். அடி போடி இவளே. மாளிகிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சே. சே, கோதண்டம், கோதண்டம். அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோதண்டம்? கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அம்மா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுமா. சின்ன சின்ன வேலைங்க மட்டும் தான் பாக்கி இருக்கு. அத கேக்கல. கேஸ் கொடுத்தாலே ஒருத்தி, அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்களா இல்லையா? எங்க அந்த வக்கீல்? முதல்ல அந்த வக்கீல வர சொல்லுங்க. அம்மா, நான் ஏற்கனவே பேசிட்டேம்மா. அவர் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாருமா. இதோ வந்துட்டாரு. வணக்கம்மா. என்ன சார் பண்றீங்க? இன்னும் என்னமா அந்த பொண்ணு இன்னும் கேஸ வாபஸ் வாங்கலன்னு கோதண்டம் சொல்லிட்டு இருக்காரு. அது இல்லம்மா, அந்த பொண்ணை பிடிக்கவே முடியலம்மா. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் அவளுக்கு நேரம் இருக்கு, வந்து வாபஸ் வாங்குறதுக்கு அவளுக்கு நேரம் இல்லையாமா? இப்ப வாபஸ் வாங்க முடியுங்கிறாளா முடியாதுங்கிறாளா? அது இல்லம்மா, அந்த பொண்ணுக்கு ஏதோ இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம்மா. ஓ, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல. இன்னைக்கு வந்து கையெழுத்த போட்டுட்டு போக சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவகிட்ட பேசவே முடியலம்மா. போன் பண்ணாலும் எடுக்க மாட்றா. நேர்ல போய் பார்த்து பேச வேண்டியதானே? அவகிட்ட கையெழுத்து வாங்க வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? அதெல்லாம் ரெடியா இருக்குமா. சரி வாங்க, நானே வரேன். நேர்ல போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடலாம். ஆமா, கரெக்டா சொன்னீங்க அத்தை. என் கழுத்துல தாலி கட்டும்போது வெற்றி மேல ஒரு கேஸும் இருக்க கூடாது அத்தை. இப்ப வேற அம்மா போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அம்மா, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குமா, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அம்மா, இப்ப எதுக்குமா இதெல்லாம்? கேஸ் இருந்தா இருந்துட்டு போட்டோம். அதனால இப்ப என்ன? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா? என்ன பேசுற சரண்யா? கல்யாணத்தன்னைக்கு அவ மேல ஒரு கேஸ் கூட இருக்க கூடாதுன்னு தான் நான் பார்த்து பார்த்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தா இருந்துட்டு போட்டோங்கற? அப்படி இல்லம்மா, கல்யாண வேலை 1000 இருக்குமா. 1000 இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட முக்கியமானது இதுதான். வக்கீல் சார், போலாம் வாங்க. கோதண்டம், நீங்களும் வாங்க. ஆமா அத்தை, நீங்க போனாதான் எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்கும். எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிட்டு வாங்க அத்தை. என் மருமகளே சொல்லிட்டா, அப்புறம் என்ன? 2 பேரும் வாங்க, போயிட்டு வந்துடுறேங்க. போயிட்டு வா. வந்துடும். இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய், இங்க வா. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல என் பையனுக்கு கல்யாணம். அதுக்கு என் பையன் மேல எழுதி கொடுத்திய ஒரு பொய் கம்ப்ளைண்ட், அத வாபஸ் வாங்குறதா வந்து எழுதி கொடுத்துட்டு வா. நான் ஏன் எழுதி கொடுக்கணும்? நான் கொடுத்தது பொய் கேஸ் இல்லையே. இங்க பாரு, உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு. நீங்க சொன்னா போதுமா?
அதான் ஊரே சொல்லுதே உங்க பையன் எப்படிப்பட்ட ரவுடின்னு. ஏய், இன்னொரு தடவை என் பையனை ரவுடின்னு சொன்ன 1000 தடவை சொல்லுவேன். உங்க பையன் ரவுடி ரவுடி தான். ரவுடி ரவுடின்னு சொல்றதுல எனக்கு என்ன பயம்? ஏய், உன்ன அம்மா அம்மா நான் பேசுறேன். ஏமா இவகிட்ட எல்லாம் என்ன பேச்சு? கொடுங்க அத. இன்னும் இதுல கையெழுத்து போட்டுட்டா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். என்னது இது? நீ என் பையன் மேல கொடுத்தியே ஒரு போலி கம்ப்ளைண்ட், அத வாபஸ் வாங்குறேன்னு நீ சம்மதிச்சு எழுதி கொடுக்கிற லெட்டர். நான் உங்ககிட்ட எப்ப சொன்னேன் இந்த கம்ப்ளைண்ட்ட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு? இங்க பாரு, இப்ப நீ மட்டும் இதுல கையெழுத்து போடலனா என்ன பண்ணுவீங்க? என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்படுறவ நான் கிடையாது. நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். பேசாம போயிடுங்க. இல்லனா இங்க பாரு, கையெழுத்து போடுன்னு சொல்றேன். என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்னால கையெழுத்து போட முடியாது. உங்களால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க. ச்சே, என்ன வளர்த்து வச்சிருக்காங்களோ உன்னை. கொஞ்சம் கூட மரியாதை தெரியல உனக்கு? அவ்வளவு தூரம் நான் சொல்றேன், என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லன்னு நீ கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க என்னவோ.